வணக்கம் நண்பர்களே. நீங்கள் கனவு கண்டு என்னைக்காவது பழிச்சிருக்கா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் நான் கனவு கண்டு பழிச்சிருக்கு நண்பர்களே. நிறைய பழிச்சிருக்குது. நல்லதும் நடந்திருக்குது, அதில் கெட்டதும் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உண்மையாக நடந்தது இது. சமீபத்தில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்னென்னா, என்னுடைய உயிர் தோழி ஒருத்தி இருக்கா. அவள் வெள்ளை வெள்ளேன்னு ஒரு கவுன் ஒன்று போட்டுக்கிட்டு தேவதை மாதிரி இருக்கிறா அவள் வீட்டில். அப்போ நானும் அங்கே தான் இருக்கிறேன். அழகாக இருக்கா, தேவதை மாதிரி அழகாக இருக்கா. அப்போ அவள் வீடு வந்து பெரிய வீடு. ஒவ்வொரு ரூமாக எட்டி எட்டி பார்த்துட்டு வரா. அப்போ நான் கேட்குறேன், என்னடி ஒவ்வொரு ரூமாக எட்டி பார்க்குறேன், என்ன தேடுறேன்னு? இல்லடி, எங்கள் வீட்டுக்காரரை காணாதாண்டி தேடுறேன் அப்படின்னு. அப்போ நானும் சொல்கிறேன், நானும் அவரை இன்னும் வந்ததுலேருந்து பார்க்கலடி அப்படின்னு சொல்கிறேன். சரி, எங்கேயாவது இருப்பார், வருவார், பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கிடையில் ஒரு 2-3 பேர் வந்து அவளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு கை நிறைய காப்புகளை போட்டு விட்டுட்டு அந்த காப்பெல்லாம் தடார்னு உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. பார்க்குறேன், விடிய 3 மணி இருக்கும். ஐயோ, இது என்ன இப்படி ஒரு கனவோ? அவள் வெள்ளை உடுப்பு போட்டிருக்கா, கையில் காப்பெல்லாம் உடையுது, தேவதை மாதிரி அவள் இருக்கிறாளே அப்படின்ட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். கணவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் நல்லா தூக்கம். சரி, காலையில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நான் திரும்ப ஒரு 5 மணிக்கு எழும்பி சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கணவருக்கும் சாப்பாடு கட்டிட்டு அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு கனவு வந்துச்சுப்பா, என்னென்னு தெரியல, எனக்கு காலையிலேருந்து ஒரே கவலையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு தெரியும் என்னுடைய கனவெல்லாம் பழிச்சிருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அவரும் யோசிச்சார், என்னன்னு தெரியல, நீ பிறகு கால் பண்ணி சுஜிகிட்ட கதை அப்படின்னு. என்னென்னா, என்னுடைய தோழி பேர் சுஜித்ரா, அவளை சுஜின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். பிறகு கதை எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, இப்படி ஒரு கனவு வரக்கூடாது, வந்திருக்குது, அது என்னென்னு கேளு அப்படின்ட்டு அவரும் வேலைக்கு போயிட்டார். அப்போ நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காலை சாப்பாடையும் சாப்பிட்டு அந்த மேசையில் உட்காந்துட்டு ஃபோன் எடுக்கலான்னு கையை துடைக்கிறேன். எனக்கு ஒரு கோல் ஒன்று வருது. அது என்ன கோல்னு சொல்கிறதுக்கு முன்னுக்கு என் தோழியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. நானும் என் தோழியும் 5 வயசுலேருந்து நட்பாக இருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், ஒரே வகுப்பு வரைக்கும் தான் படித்தோம். என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 100 அடி தூரம் தான் அவங்க வீடு இருக்கும், தனித்தனி வீடு. எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் அவளுக்கு கொடுத்து அனுப்புவேன், அவங்க வீட்டில் எது செஞ்சாலும் எங்களுக்கும் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த அளவு ஒற்றுமையாக இருந்தோம். என்னென்னா, அவங்க எங்கள் ஊரில் கொஞ்சம் காஸ்ட் பார்க்குறாங்களாம் இருக்காங்க. அவங்களுடைய காஸ்ட் வேறுன்னு வேறு, எங்களுடைய காஸ்ட் வேறு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. அந்த சப்ஜெக்டுக்குனே நான் போகலை. அப்போலேருந்து அவங்க வீட்டில் நான் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்க. எங்களை யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது, எங்களை பிரிக்கவும் யாரும் இது வரைக்கும் முடியலை. எங்களை பிரிக்கிறதுக்கெலாம் நினச்சாங்க, பிரிக்க முடியல என்னுடைய மற்ற தோழிகள்லாம். அப்போ அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனோம்னா, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த காலத்துலலாம் எங்கள் ஊர்லலாம் கரண்ட்டெல்லாம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், 2 பேரும் ஹோம் பேக்கெல்லாம் செஞ்சுட்டு தோட்டத்தில் போய்ட்டு விளையாடுவோம். அங்கே ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறில் மற்ற பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு நீச்சல்லாம் அடிச்சுட்டு அப்படியெல்லாம் நல்ல ஜாலியாக விளையாடுவோம் அந்த காலத்தில், ஸ்கூல் காலத்தில். ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கும் 20 வயசில் கல்யாணம் நடந்துச்சு. அவளுக்கும் அதே வருஷத்தில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. என்னுடைய கல்யாணத்தையும் அவள் தான் முன்னுக்கு நின்று செஞ்சாள். அவளுடைய கல்யாணத்துக்கும் நானும் என் கணவரும் தான் முன்னுக்கு நின்று செஞ்சோம். எந்த ஒரு நல்லது கெட்டது விஷயத்துக்கு எங்கள் குடும்பத்துலேயும் அவளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவளை கூப்பிடுவாங்க.
அவங்க குடும்பத்துலேயும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களை கூப்பிடுவாங்க, நாங்களும் போவோம். இன்ன வரைக்கும் எங்களுடைய நட்பு நல்லபடியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அவருக்கும் 5 கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்லை. நாங்களும் எவ்வளவோ ஆலோசனைகள்லாம் சொன்னோம், எதுவுமே சரிவில்லை. ஆனால் அது கடவுள் கொடுத்த வரும். 5 வருஷத்துக்கு பிறகு தான் அவளுக்கு ஒரு 2 குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை, 3 பிள்ளைகளோடு இப்போ நல்லா இருக்கா, நல்லா இருந்துக்கிட்டு வந்தா. பிள்ளைகளும் படிக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கல்யாணம் முடித்த சமீபத்துலலாம் நாங்கள் ஊருக்கு போவோம். ஊரில் விசேஷமாக இருந்தால் எங்களை கூப்பிடுவாங்க. அப்போ அங்கே போய்ட்டு எல்லாம் நல்லது கிட்டெல்லாம் செய்வோம். அதே மாதிரி என்னுடைய கணவரும் அவங்களுடைய கணவரும் கூட நல்ல நண்பர்களாக ஆகிட்டாங்க. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் அவளை நாங்கள் கூப்பிடுவோம். இன்ன வரைக்கும் கூப்பிடுவோம். கணவருக்கும் பிடிச்சி போச்சு, அவங்க குடும்பத்தை பிடிச்சி போச்சு, என்னுடைய குடும்பத்தையும் அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு. அப்போ அதனால் அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமும் கூப்பிடுவாங்க, எங்கள் குடும்பத்துலேயும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கூப்பிடுவோம். இப்படித்தான் எங்களுடைய நட்பு. எங்களுடைய நட்புக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அவள் என் மேலே வச்ச உயிர், என் மேலே அவ்வளோ அன்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அவள் ஒரு மாநிறம், நான் கொஞ்சம் வெள்ளை. அப்போ அவள் சொல்லுவா, நான் மட்டும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் உன்னையே தாண்டி கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு உன் மேலே அவ்வளோ பிடிக்கும் அப்படின்பா. எனக்கும் அந்த மாதிரி தான், அவன் மேலே சரியான மாதிரி பிடிக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறகும் ஒரு சிலருடைய நட்பு பாடசாலையோடு முடிஞ்சிடும். ஒரு சிலருடைய நட்பு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முடிஞ்சு போயிடும். ஆனால் எங்களுடைய நட்பு இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இனிமேலும் சாகிற வரைக்கும் எங்களுடைய நட்பை யாராலையுமே பிரிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தோம். இப்போ ஸ்கூல் காலத்துலலாம் இப்போ அவளுடைய பிள்ளைங்க ஸ்கூல் போகுது, என்னுடைய பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு அங்கே ஃபோனில் இருந்தே ஆலோசனை சொல்லுவாள். அந்த ஸ்கூலுக்கு அனுப்புவோம், அதை படிக்க வை அப்படின்னு. நானும் பிள்ளைகளை அந்த ஸ்கூலுக்கு அனுப்புவோம், அந்த பாடத்தை படிக்க வை, அவள் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் ஆலோசனை சொல்லுவேன். அவளும் எனக்கு ஆலோசனை சொல்லுவாள். சுகமில்லைனா கூட மருந்து எடுக்கிறதுக்கு அந்த டாக்டர்கிட்ட போ, இந்த டாக்டர்கிட்ட போ, இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடுன்னு சொல்லுவாள், நானும் சொல்லுவேன். அந்த மாதிரி என்னுடைய நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு நண்பர்களே. அப்போ எனக்கு இப்போ அதுதான் எங்களுடைய நட்போட கதை. இப்போ வந்த கோல் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னேன். அப்போ அது என் தோழியோட மகள் தான் பேசினான். அப்போ அவள் சொன்னான், ஆண்டி அப்பா இறந்துட்டாங்க ஆண்டி, அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு அழுதுகிட்டே சொல்கிறான். எனக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. காலையில் கண்ட கனவுக்கு எனக்கு ஒரு 5 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த ரிசல்ட்டை கழிச்சிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அவளுடைய கையில் காப்பு உடைஞ்சது போச்சு. அவள் 20 வருஷத்துக்குள்ளே எப்படியோ அவளுக்கு ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை நண்பர்களே. இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. என்னுடைய கனவு பழிச்சிருச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய கனவு பழிச்சிருக்குது. அது ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னால் தாங்க முடியாது. அப்போ நாங்கள் 2 பேரும் போயிட்டு எல்லாம் அவளுடைய நல்ல கெட்ட காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு வந்து கடைசியில் அவளுடைய அந்த விதவை கோலத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய கனவுக்கு அர்த்தம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.